வணக்கம். தேம்பாவணி நகரப்படலம் பாடலன் 4. நவ்வியம் கதிர்கொள் சூழ்ச்சி நாயகன் முதல்வானோரும் செவ்விய மதுர சொல்லால் சீரிய காட்சியோரும் அவ்வியம் அகன்று தேரும் அருந்தவத்தோரும் செய்த குவ்விய புகழ் பின் உண்டோ கூறவும் மூகையானே. அன்பு நண்பர்களே வணக்கம். தேம்பாவணி 2வது படலமான நகரப்படலம் யூதேய நாட்டில் உள்ள எருசலேம் மாநகரை பற்றிய பாடல்தான் 4வது பாடல். நவ்வியம் கதிர்கொள் சூழ்ச்சி நாயகன் முதல் வானோரும் செவ்விய மதுர சொல்லார் சீரிய காட்சியோரும் அவ்வியம் அகன்று தேரும் அருந்தவத்தோரும் செய்த குவிய புகழ்பின் உண்டோ கூறவும் மூகையானே. மூகை என்றால் ஊமை. ஊமையை போன்ற நான் இந்த நகரத்தை பற்றி என்ன சொல்லிவிட முடியும்? என்னை விட எனக்கு முன்னால் வந்தவர்கள் இந்த நகரத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார்கள். யார் யாரெல்லாம்? தெளிவான நவ்வியம் என்றால் தெளிவான கதிர்களையுடைய சூரியனை போன்ற கடவுள்களும் வானவர்களும், முதல் வரி வானோரும், செவ்விய மதுரை சொல்லார் சீரிய காட்சியோரும், தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுவார்களே, இறை வாக்கினர்கள் என்று விவிலியத்திலே நாம் பார்த்திருக்கிறோம், கேட்டிருப்போம். இறைவாக்கினர்களும் தீர்க்கதரிசிகளும் இந்த நகரத்தை பற்றி மிகவும் விரிவாக பேசியிருக்கிறார்கள். வானோர்கள் பேசியிருக்கிறார்கள், அதே போல இறைவாக்கினர்கள் பேசியிருக்கிறார்கள். அவ்வியம் அகன்ற, அதாவது பொறாமை இல்லாத முனிவர்களும் அருந்தவத்தோரும், அருந்தவத்தோர் என்றால் முனிவர்களும் இந்த நகரத்தை பற்றி மிகச்சிறப்பாக பேசியிருக்கிறார்கள். இவர்கள் பேசிய புகழுரையை விட இந்த மாநகரத்தை பற்றி இவர்களெல்லாம் பேசிய யார் யார்? வானவர்கள், அதே போல தீர்க்கதரிசிகள், இறை வாக்கினர்கள், அருந்தவத்தை புரியக்கூடிய தவ ஒழுக்கமுடைய பெரிய மனிதர்கள், இவர்கள் எல்லோரும் கூறிய வார்த்தையை விட இந்த ஊமையை போன்ற நான் தாழ்த்தி கொள்கிறார். கவிஞர் தன்னையே தாழ்த்தி கொள்கிறார். இவரும் ஒரு அருந்தவத்தை உடையவர் தான், முனிவர் தான், இவரும் ஒரு இறைவாக்கினரை போல வாழ்ந்தவர் தான். என்றாலும் அவர்களோடு தன்னை ஒப்பிடாமல் ஊமையை போன்ற என்ற தாழ்ச்சியான குணத்தை இங்கே நாம் காண முடிகிறது. ஊமையனாகிய நான் வேறு என்ன சொல்லிவிட முடியும் என்று இந்த வரி மிகவும் முக்கியமான வரியாக எனக்கு படுகிறது. நன்றி.